ஹாய் தமிழ் குடும்பமே. இன்று நாம் பேசப்போவது ஒரு சாதாரண மனிதனின் கதை இல்லை. ஒரு மனிதன், ஒரு போர்வீரன், ஒரு தந்தை, ஒரே மனிதர், ஒரு தேசமாக மாறியவர். ஆம், இவர்தான் ஜார்ஜ் வாஷிங்டன். நாம ஜெனரலி கேட்பது மித்ஸ் தான். வுடன் டீத், செரி ட்ரீ ஸ்டோரி, நான் பொய் சொல்ல மாட்டேன்னு கூப்பிடுற கோட், இது எல்லாம் கதைகள்தான். ஆனா உண்மை, வாஷிங்டன் யார்? லீடர்ஷிப்னா என்னன்னு உலகத்துக்கே கற்றுக் கொடுத்தவர் எப்படி உருவானார்? இன்று நீங்க இந்த வீடியோ முடிவடையும் வரை இருக்க போறீங்க. பிகாஸ் இந்த கதை கூஸ்பம்ஸ் தரும். இது ஹிஸ்டரி மட்டுமில்லை நண்பர்களே. இதுதான் லீடர்ஷிப் சைக்காலஜி, இதுதான் கரேஜ், இதுதான் டிசிப்ளின், இதுதான் டெஸ்டினி. லெட்ஸ் பிகின். பலர் வாஷிங்டனை ஸ்டாச்சு மாதிரி சீரியஸ் லீடர்னு நினைக்கிறோம். ஆனா இவர் ஒரு நார்மல் ஹியூமன் தான். அவருக்கும் பயம் இருந்தது, அவருக்கும் தோல்விகள் இருந்தது, அவருக்கும் டவுட் இருந்தது. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவர் விட்டு கொடுக்கல: ரெஸ்பான்சிபிலிட்டி. அவருக்கு பிரசிடென்சி கிட்டத்தட்ட வேண்டாமே இருந்தது. பவர் பிடிக்கணும்ன்ற வேட்கையே இல்ல. அவரால் கிங்காக முடிந்திருக்கிறது. ஆனா அவர் சொல்லிய லைன் பவர்ஃபுல். லீடர்ஷிப் இஸ் நாட் பவர். லீடர்ஷிப் இஸ் சர்வீஸ். இதுதான் அவரை பெரிய மனிதனாக்கல. இதுதான் அவரை இம்மார்டல் ஆக்கல. இதுதான் அவர் ஸ்டோரி இன்று வரை உயிரோடு இருக்க காரணம். இப்போ ஒரு சினிமேட்டிக் ஜேர்னிக்கு போலாம். ஜார்ஜ் வாஷிங்டன் எப்படி உருவாகினார்? எப்படி அவர் மனசு ஸ்டீல் ஆனது? எப்படி உலகம் அவரை ஃபாதர் ஆஃப் நேஷன்னு அழைக்க ஆரம்பிச்சது? லெட்ஸ் டிராவல் பேக். காட்சியை கற்பனை பண்ணுங்க. விர்ஜீனியா மண்ணு, இயற்கை சூழ்ந்த இடம். அங்கேதான் இந்த குழந்தை வளர்கிறான், ஜார்ஜ் வாஷிங்டன். டிசிப்ளின் கற்ற வீட்டில் வளர்ச்சி, ஹார்ட் ஒர்க் கற்ற அப்ரிங்கிங், ரெஸ்பான்சிபிலிட்டி கற்ற சைல்ட்ஹுட். அவருக்கு சிறுவயதிலேயே தெரியுது, நான் சாதாரண வாழ்க்கை வாழப்போவதில்லை. அவர் இளமையில் சேர்ந்தார் பிரெஞ்சு அண்ட் இந்தியன் வார். அது நேரம் கோல்டு, ஹங்கர், டேஞ்சர், டெத் லிட்ரலி கண்ணுக்கு முன். ஆனா அவர் காம். ஹி டசன்ட் ஷவுட், ஹி டசன்ட் பேனிக், ஹி லீட்ஸ். அங்கதான் ரெஸ்பெக்ட் பில்ட் ஆகுது. அவரை எல்லோரும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. இந்த மனிதன் தலைவனாக போறார். இதுதான் ஆரம்பம். அமெரிக்கா சுதந்திரம் கேட்டு எழுந்து நிற்கும் நேரம். ஒரு தேசம் உருவாகுது. ஆனா அந்த தேசத்துக்கு ஒரு லீடர் வேண்டும். கான்டினென்டல் காங்கிரஸ் முடிவெடுத்தது. கமாண்டர் இன் சீஃப் ஜார்ஜ் வாஷிங்டன். அந்த நிமிஷம் முதல் அவர் தோளில் ஒரு நாட்டின் நம்பிக்கை. ஆனா அது ஈஸி இல்ல. ஃபுட் இல்ல, அமைச்சில்ல. சிலர் விடுவதற்கே தயாராக இருந்தார்கள். ஆனா வாஷிங்டன் சொல்லும் ஒரு லைன் வேற மாதிரிதான். We don't fight because we love war. We fight because we love freedom. இந்த வார்த்தை சோல்ஜர்ஸ் ஹார்ட் டச் பண்ணுது. அவர்கள் லீடரின் மீது காதல், ரெஸ்பெக்ட், ட்ரஸ்ட். இதுதான் ரியல் லீடர்ஷிப். நம்மெல்லாம் நினைக்கிறோம் கிரேட் லீடர்ஸ் எல்லாம் சூப்பர் ஹியூமன். ஆனா வாஷிங்டன் இல்ல. அவருக்கும் பிரேக் டவுன் இருந்தது. அவருக்கும் சைலண்ட் டியர்ஸ். நிறைய இரவுகள் தூங்காமல் இருந்தார். போராட்டத்தில் விழுந்த சிப்பாய்கள் அவரை எரித்தது. அவரோட ஹார்ட் ஹெவி. ஆனா ஒரே விஷயம் மட்டும் அவர் செய்யல. அவர் ஒழியல. ஒரு லீடர் என்பவர் வெற்றி கோஷம் மட்டுமல்ல, அமைதியான வேதனையையும் தாங்கும் மனிதர். அதுதான் வாஷிங்டன். அதுதான் கிரேட்னஸ். டிசம்பர் 25, 26. த ஃப்ரீசிங் விண்டர். நம்ப முடியாத குளிர். சோல்ஜர்ஸ் வீக். ஹோப் குறைந்த நிலை. அந்த நேரம் வாஷிங்டன் எடுக்கிறார் ரெவல்யூஷன்லேயே போல்டஸ்ட் டிசிஷன். கிராஸ் த டெலவேர் ரிவர். பென்சில்வேனியா இருந்து நியூ ஜெர்சி. ரிஸ்க் மேக்சிமம். இஃப் ஃபெயில், ரெவல்யூஷன் டெட். ஆனா அவர் சொன்னார், இஃப் வி சக்சீட், ஹிஸ்டரி வில் ரிமெம்பர் அஸ். இஃப் வி ஃபெயில், history will forget us. Night, snowstorm, silence, boats move. Morning, Battle of Trenton, victory.
இந்த ஒரு வெற்றி அமெரிக்காக்கு புதிய உயிர். போர் முடிந்தது. நாடு வென்றது. வாஷிங்டன் சொன்னார், "My duty is done. I want to go home." ஆனா நாட்டுக்கு அவர் இன்னும் தேவை. அவர் பிரிசைட் பண்ணினார் 1787 கான்ஸ்டிடியூஷனல் கன்வென்ஷனை. அவர் இல்லாமல் கான்ஸ்டிடியூஷன் உருவாகாது. பிறகு மக்கள் கேட்டார், "You must be our president." அவர் ஒப்புக்கொண்டார். 1789 முதல் 1797 வரை. காம், பேலன்ஸ்ட், ஸ்ட்ராங், பீஸ்-ஃபோக்கஸ்ட் லீடர். அவர் நேஷனை ஸ்டெபிலைஸ் பண்ணினார். அவரால் கிங் ஆக முடிந்தது. பெர்மனன்ட் ரூலர் ஆக முடிந்தது. ஆனா அவர் சொன்னது, "லீடர்ஷிப் இஸ் நாட் அபவுட் ரூலிங் ஃபாரெவர்." தேர்ட் டேர்ம் வேண்டாம். அவர் விட்டுச் சென்றார். பிறகு அது லா ஆனது. 22nd அமெண்ட்மெண்ட். கிரேட்னஸ் என்ன தெரியுமா? பவர் பிடிப்பதில்லை, பவர் விடுவது. ரெஸ்பெக்ட் வாங்குவதில்லை, ரெஸ்பெக்ட் டிசர்வ் செய்வது. அதுதான் வாஷிங்டன். இது ஹிஸ்டரி மட்டும் இல்ல, இது லைஃப் லெசன். இப்போ நமக்கு ரெலவன்ஸ் என்ன? லீடர்ஷிப் என்பதே ஈகோ அல்ல, ரெஸ்பான்சிபிலிட்டி. கரேஜ் என்பது சத்தம் அல்ல, கரெக்ட் டிசிஷன். ஆனர் என்பது பவர் பிடிக்காமல் விடும் எபிலிட்டி. கரியர்ல, பிசினஸ்ல, ஃபேமிலில, சொசைட்டில நமக்கு இந்த ஆட்டிடியூட் தேவை. லெசன் 1. பிக் டிசிஷன்ஸ் ஃபியூச்சரை டிசைட் பண்ணோம். லெசன் 2. ரியல் லீடர்ஸ் சஃபர் ஃபர்ஸ்ட், செலிப்ரேட் லாஸ்ட். லெசன் 3. கிரேட்னஸ் ஈக்குவல்ஸ் லீவிங் பவர் வித் டிக்னிட்டி. லெசன் 4. ஒரு மனிதன் ஒரு தேசமாக மாற முடியும். ஜார்ஜ் வாஷிங்டன் பிரசிடென்ட் மட்டுமில்ல, ஒரு தந்தை, ஒரு சிம்பல், ஒரு டைம்லெஸ் இன்ஸ்பிரேஷன். நீங்க கூட முடியும். ஸ்டாண்ட் ஸ்ட்ராங், ட்ரீம் போல்ட், லீட் வித் ஹார்ட். லவ் யூ ஆல். டேக் கேர். பாய்.